அனைவருக்கும் வணக்கம். அவன் ஒரு படைத்தளபதி. பல சாம்ராஜ்யங்களை வீழ்த்தியவன். இருந்தாலும் அவன் மனதில் ஏதோ ஒரு குழப்பம். தான் செய்தது சரியா தவறா? சொர்க்கம் நரகம் என்று ஒன்று உள்ளதா இல்லையா? அப்படி இருந்தால் நான் எங்கு செல்வேன்? இதற்கு விடை காண ஒரு ஜென் துறவியை அவன் தேடுகிறான். இறுதியில் நீண்ட நாட்கள் தேடிய பிறகு ஒரு துறவியை சந்திக்கிறான். அங்கு சென்று, குருவே, சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் உண்மையிலேயே இருக்கிறதா என்று கேட்கிறான். அதற்கு அந்த குரு, நீ தளபதி என்கிறாய், இவ்வளவு முட்டாள்தனமான கேள்வியை கேட்கிறாயே என்று கூறி கலகலவென சிரித்தார். அதை பார்த்த தளபதி ஆவேசமாகி தன் வாளை உயர்த்தி, உன்னை வெட்டுகிறேன் பார் என்றார். அதற்கு குரு, தளபதியாரே, நரகத்தின் கதவுகள் திறந்துவிட்டன என்றார். உடனே தளபதி சுதாரித்து கொண்டு, என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் குருவே என்றார். தற்போது குரு சொல்கிறார், தளபதியே, இப்பொழுது சொர்க்கத்தின் இறகுகள் உன்னை வருடுகின்றன என்றார். தளபதி குழப்பம் கொண்டார். குருவே, எனக்கு எதுவும் புரியவில்லை, தயவு செய்து புரியும்படி சொல்லுங்கள் என்றார். அதற்கு குரு சொல்கிறார், உங்கள் மனதில் எது நிரம்பியிருக்கிறதோ அதுதான் உங்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நிர்மாணிக்கிறது. கோபம், பொறாமை, எரிச்சல், பதற்றம், ஆத்திரம், சந்தேகம், பயம் இவற்றால் ஆளப்படும்போது நீங்கள் நரகத்தில் இருக்கிறீர்கள். அன்பு, ஆனந்தம், பரவசம் இவற்றை அனுபவிக்கையில் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்போது உயிர்களிடத்தில் கருணையோடு நடக்கிறீர்களோ அப்போது கடவுளாகவே மாறுகிறீர்கள். எனவே நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமா, நரகத்தில் இருக்க வேண்டுமா, அல்லது கடவுளாக இருக்க வேண்டுமா என்பது உங்கள் செயல்களிலும் உங்கள் மனங்களிலுமே இருக்கிறது என்றார். இறுதியில் தெளிவு பெற்ற தளபதி மனத்தெளிவோடு வீட்டிற்கு சென்றார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களையும் கதைகளையும் கேட்க த மாங்க்ஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.